ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஜாவாவில். ஸோ இஃப் எல்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆனால் இஃப்க்குள்ளே போகும், அப்படி ஃபெயில் ஆனால் எல்ஸ்க்குள்ளே போகும். இதுதான் இஃப் எல்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் வந்து இஃப் எல்ஸ், அதனால் இஃப் மட்டும் தனியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. அது கண்டிப்பாக தவறு. இஃப் மட்டும் தனியாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நம்பர் யூசர்லேருந்து ஒரு நம்பர் ஒரு வேல்யூ வாங்கி அதில் அந்த நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணுறோம். அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தன் 10 இருந்துச்சுன்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அதுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரன் ஆகும். இதுக்குள்ளே எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது எல்லாமே ரன் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ டைப் பண்ண போகிறேன். என்னென்னா த நம்பர் இஸ் bigger than 10. கரெக்டா? ஸோ த நம்பர் இஸ் bigger than 10. larger than 10. ஓகே, நம்பர் இஸ் larger than 10. கரெக்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் எல்ஸ் யூஸ் பண்ணணுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், இஃப் யூஸ் பண்ணாங்க எல்ஸ் யூஸ் பண்ணணும், கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இஃப் மட்டும் தனியாகவே கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர் டைப் பண்ணும்போது 12 டைப் பண்ணால் த நம்பர் இஸ் larger than 10. ஆஃப்கோர்ஸ் த நம்பர் இஸ் larger than 10. ஸோ இதே நான் 9 ரிட்டர்ன் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. அவ்வளோதான், சிம்பிள். அது எந்த ஒரு லாஜிக் எரரும் இல்லை, எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ அதனால் தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். இது கூட எல்ஸ் யூஸ் பண்ணால் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்கேஸ் இந்த இஃப்லோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இல்லை அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபால்ஸ்னு அர்த்தம். ஸோ கொடுக்குற நம்பர் வந்து 12 இருந்துச்சுன்னா 12 இஸ் கிரேட்டர் than 10, அது வந்து ட்ரூ. ஸோ இந்த இடத்துல ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இஃப் ட்ரூ, இஃப் வந்து எப்பவுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போகும், ஃபால்ஸ் தான் உள்ளே போகாது. ஸோ இஃப்ல கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அது ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறத நியமிக்கிறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த இதில் ஃபால் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஃபால்ஸ். ஸோ நம்பர் வந்து கண்டிப்பாக ரெண்டோட கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எல்ஸ்க்குள்ள வரும். எல்ஸ் என்ன போகலான்னா த நம்பர் இஸ் நாட் greater than 10. ஓகே, ஸோ இதுதான் இந்த கண்டிஷன். ஸோ என்னன்னா இந்த கண்டிஷனில் ஃபாலோ ஆனால் இது ரன் ஆகும், அப்படி இல்லைனா இது ரன் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஓகே, 13 அப்படின்னு பார்க்கும்போது the number is larger than 10, ஃபைன், கரெக்ட் தான். இதில் 9 பார்த்தீங்கன்னா the number is not greater than 10, அதுவும் கரெக்ட் தான். ஸோ இதில் 10 கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். the number is not greater than 10. ஆஹா, இதில் தப்பாகுது. என்ன தப்பாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்கோம்? நம்பர் 10ஓட கிரேட்டராக இருந்தால் நம்பர் இஸ் கிரேட்டர் than 10 பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஃபைன். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது 10க்கு மேலே இல்லாத பட்சத்தில் எல்லாமே, அப்படி இல்லாத பட்சத்தில் 10 கீழேயோ அது எல்லாமே என்ன ஆகுது? இந்த நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் than 10 வருது. அது தப்பு இல்லையா? 10க்கு கீழே இருந்தால் மட்டும்தானே இது வரணும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்ஸ் இஃப் நம்பர் இஸ் லெஸ் than 10 இருக்கும்போது மட்டும்தானே நம்மளுக்கு நம்பர்ஸ் நாட் கிரேட்டர் than 10 வரணும். ஸோ நம்பர் வந்து 10ஓட ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது எல்ஸில் வரும், அப்படிதானா? ஸோ நம்பர் வந்து 10ஓட ஈக்குவலாக இருந்தால் என்னங்க ஆகும்? முதல்ல வந்து நம்பர் வந்து கிரேட்டர் than 10 செக் பண்ணோம். இல்லை அப்படி இல்லைன்னா நம்பர் லெஸ் than 10 இருக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக நம்பர் வந்து 10 தான் அர்த்தம். ஸோ எல்ஸ் வந்து நம்ம டைரக்டாக எழுதணும். என்னன்னா அந்த நம்பர் இஸ் 10. ஓகே, புரியுதா? ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும்னா 12 கொடுக்கும், 132 கொடுக்கும். ஓகே, இந்த நம்பர் கிரேட்டர் than 10 ஆப்வியஸ்லி. தென் ஓகே, சாரி, இப்போ 9 கொடுக்கேன். the number is not greater than 10. ஓகே, இதில் வந்து 10 கொடுக்குறேன். the number is 10, கரெக்டாக வருதா? ஸோ இதனால நம்ம இஃப் எல்ஸ் இஃப் எல், ஸோ இந்த மாதிரி எல்ஸ் இஃப் வந்து நம்ம போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே எல்ஸ் இஃப் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எத்தனை எல்ஸ் இஃப்னாலும் இருக்கலாம் ஒரு இஃப் எல்ஸில். ஆனால் ஒரே ஒரு இஃப் மட்டும் தான் இருக்கும். ஒரு இஃப்க்கு எத்தனை எல்ஸ் இஃப்னாலும் இருக்கலாம், அதே மாதிரி ஒரே ஒரு எல்ஸ் தான் இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் முதல் இடத்துல இஃப் நம்ம ட்ரை பண்ணுறோம், அதில் உள்ள கண்டிஷன் இல்லைன்னா எல்ஸ் இஃப் வேறு இதில் போகுது, அதுவும் இல்லைன்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு மாறி மாறி போய்கிட்டே இருக்குங்க. ஆனால் கடைசியில் எதுலையுமே லாக் ஆகலை அப்படின்னா கடைசியில் எல்ஸில் வந்து லாக் ஆகுங்க. ஸோ எல்ஸுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், இஃப்ங்கிறதும் ஒரே ஒரு தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னா, நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெஸ்டட் இஃப்னா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு, ஸோ அடுத்து வந்து நம்பர் வந்து கிரேட்டர் than 10 தான். ஸோ அடுத்து வந்து கிரேட்டர் than 11 சொல்லி பார்ப்போம். நம்பர் ஓகே, சாரி 15 பார்ப்போம். ஓகே, ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா டைப் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே,
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஃபுக்குள்ளே இன்னொரு ஈஃப் இருக்குது அப்படிதானா. ஸோ இதுக்கு பார்த்தா நெஸ்டட் ஈஃப் அப்படிம்பாங்க. அது என்ன ஈஃபுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும், நெஸ்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த ஃபார் லூப்பில் நெஸ்டட் ஃபார் லூப் பார்த்துருப்பீங்களா? ஃபார் லூப்பில் போய் நம்ம மண்டையை குடஞ்சி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஈஃபுக்குள்ளே போனால் அது வந்து நெஸ்டட் ஈஃப் அப்படிம்பாங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் வந்து கிரேட்டர் தன் 10 முதல்ல செக் பண்ணுது. ஆமாம் அது கிரேட்டர் தன் 10 அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே போய் நம்பர் கிரேட்டர் தன் 15 அப்படிங்கிறத பார்க்குது. ஸோ நம்பர் கிரேட்டர் தன் 15 பார்க்கும்போது ஆமாம் அதுவும் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிரேட்டர் தன் 15 அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது 15 மேலே உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா 15 இருந்தாலுமே இப்போ சப்போஸ் உங்கள் நம்பர் வந்து 15 வைங்களேன், இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும், உள்ளே போகும். இந்த கண்டிஷன் வந்து பாஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. அப்போ இங்கே தான் வரும். அப்படிங்கும்போது உங்கள் 15 நம்பர் என்ன அர்த்தம்? அந்த நம்பர்ஸ் பிட்வீன் த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 10 அண்ட் லெஸ் தேன் 16. கரெக்ட் தானா? ஸோ இதில் வந்துடும். ஸோ 15க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதில் எக்ஸிட் ஆகும். மற்றபடி எந்த நம்பர்னாலும், அதாவது 10க்கு மேலே எந்த நம்பர்னாலும், 15 கீழே எந்த நம்பர்னாலும், 10லேருந்து 15க்குள்ளே எந்த நம்பர்னாலும் இந்த எல்ஸ்க்குள்ள வந்துடும். ஸோ அவ்வளோ. ஸோ இதுதான் இந்த நெஸ்டட் ஈஃப் வருது. ரன் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 11 கொடுக்கலாம். 11 கொடுத்த நம்பர் கிரேட்டர் தேன் 10 அண்ட் லெஸ் தேன் 16 ஆப்வியஸ்லி எஸ். இப்போ 9 கொடுத்தா என்ன ஆகும்னா ஒன்றுமே வராது, ஏன்னா நம்ம 10 கீழே எதுவுமே எழுதலை. ஸோ இதை நான் வந்து 15க்கு மேலே, அதாவது ஒரு 16 கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த நம்பர் இஸ் லார்ஜர் தேன் 15. கண்டிப்பாக 16 இஸ் லார்ஜர் தேன் 16. ஓகே, நான் இதுதான் நெக்ஸ்ட் டைப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மெயின்லி தமிழ் பசங்கள்ட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை, இது ரொம்ப பேசிக் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும், இந்த இதில் இருக்குது பிரதர், இதெல்லாம் ரொம்ப டவுட் இருக்குது, இதில் என்னென்ன தெரியல, என்ன கான்செப்ட்னே புரியல அப்படின்னு சொல்லி எந்த கான்செப்ட்னாலும் லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் கவலைப்படாங்க. சிசிடிஓ, ஜாவா, பிஎஸ்பி, டேட்டாபேஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக எனக்கு லிங்க் பண்ணுங்க. எனக்கு இந்த கான்செப்ட் புரியவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ள வீடியோ வந்து 1 or 2 டேஸில் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு போடுவோம். ஸோ அதனால் எந்த ஒரு கான்செப்ட்னாலும் ஹெசிடேட் பண்ணாமல் டேரெக்டாக எங்கள்கிட்ட கேளுங்க. அண்ட் thank you for watching. Please do subscribe for our channel. Thank you guys.